கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதா 1:1. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாகிய இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவருமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுகிறதாவது அப்படிங்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதுல பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் எத்தனை பேரால் வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிதாவினால் ஒரு பரிசுத்தம், குமாரன் மூலமாய் வருகிற ஒரு பரிசுத்தம், அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரால் வருகிற பரிசுத்தம், 3 விதமான பரிசுத்தம் இருக்கிறது. இதுல பிதாவாகிய தேவனால் வருகிற ஒரு பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் ஒரு மகத்தான பரிசுத்தம், அக்னிமயமான பயங்கரமான பரிசுத்தம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அசுத்தமான ஒரு மனிதனாய் நின்று கொள்ளக்கூடாதபடிக்கு அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். நாம் பல வேளைகளில் குறைவுள்ள மனிதர்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை விட நம் பரிசுத்தம் மேலானது என்று தேற்றிக் கொள்கிறோம். ஆனால் நாம் பரிசுத்த தேவனோடு நம் வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசியாய் இருந்தும் ஏசாயா தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது தன்னுடைய அசுத்தத்தை உணர்ந்து அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அவர் கதறினார். ஏசாயா 6:5 நாம் வாசிக்கிறோம். லேவியராகமத்திற்கு பரிசுத்தமுள்ள பிதாவும் பரிசுத்தமுள்ள ஜனங்களும் என்று கூட ஒரு தலைப்பு தர முடியும். அங்கு தேவன் பரிசுத்தமுள்ளவர் என்றும், 2வது நாம் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்றும், 3வது அவர் நம்மை பரிசுத்தமாக்குறவர் என்றும், இம்மூன்று காரியங்களையும் மிக விரிவாக லேவியராம் புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். தனக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு ஜனம் இருக்க வேண்டும் என்று தேவன் வைராக்கியம் கொண்டிருந்ததினால் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்காக 40 ஆண்டுகளாய் வனாந்தரத்திலே அவர்களை கர்த்தர் பயிற்றுவித்தார். எப்படியும் மனம் போல வாழ்ந்துவிட்டு போங்கள் என்று சொல்லுகிறவர் நம் தேவன் அல்ல. தன் பிள்ளைகள் தன்னை போல பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வைராக்கியத்துடன் 10 கட்டளைகளை பிரமாணமாய் கர்த்தர் கொடுத்தார். உலக தகப்பன் தன்னை போல இருக்குன்னு ஆசைப்படுவான், முடியலன்னா பிள்ளை விட்டுருவான். கழுது எப்படியும் பயிர் போட்டு தானா திருந்தோம் அப்படிமா. தேவன் அப்படி அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறவர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எபேசியர் 4:1 வாசிக்கிறோம், உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவனாய் காணப்பட வேண்டும் என்று. வேதத்தில் உள்ள பக்தர்கள் தேவனுக்கு பயப்படும் பயத்தினால் பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள். யோசேப்புக்கு பாவ சோதனை வந்தபோது கர்த்தர் தன்னை பார்க்கிறாரே என்கிற ஒரு தேவ பயம் அவருக்குள்ளே இருந்ததினால் பெரிய பொல்லாப்பு நின்று தப்பினார். இன்றும் விசுவாசிகளுக்குள்ளே பிதாவை குறித்த பயம் அவர்கள் உள்ளத்தில் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தம் சந்நிதியில் ஒரு நாள் போய் நிற்க வேண்டுமே என்கிற உணர்வு இல்லாததனால் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். எல்லா மனிதனும் வாழ்ந்த பின்பு வாழ்க்கை முடித்த பின்பு ஒரு நாள் தேவ சமூகத்துல தேவ சன்னிதானத்துல போய் நிற்கணுமே. அன்னைக்கு நாம் எப்படி நிற்க முடியும்? தைரியம் உள்ள தேவ ஜனமாய் இருக்கணுமே. அப்ப இந்த உலகத்துல பாவத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருந்து நாம் கடந்து போக வேண்டுமே என்கிற எண்ணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம். கர்த்தருக்கு அசுத்த ஜனங்கள் ஒருபோதும் தேவையில்லை. ஆனாலும் அனலும் இல்லாமலும் குளிரும் இல்லாமலும் தடுமாறுகிறது தேவையில்லை. 2 தோணியில் கால் வைத்து ஜீவிக்கிறவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. 2 நினைவுகளில் குந்தி நடக்கிறவர்கள் அவருக்கு தேவையில்லை. ஒரு பெரிய வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்றால் அந்த வேலையில் சேர்வதற்கு நீங்கள் பாத்திரவனாய் காணப்பட வேண்டும். மாப்பிள்ளை ஒரு பெண்ணை பார்க்க வருகிறார் என்றால் அவள் அதற்கு தகுதியுடையவளாய் இருக்க வேண்டும். அதே போல நாம் பிதாவின் ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படி
பரிசுத்த வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமக்கு பிதாவினால் ஒரு பரிசுத்தம் உண்டு. இரண்டாவதாக குமாரனினால் ஒரு பரிசுத்தம். எபிரேயர் 13:12 வாசிக்கும்படி, அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பிதாவின் பரிசுத்தத்தை ஒரு கண்டிப்பின் பரிசுத்தம் என்று எடுத்துக்கொண்டால், குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்தமும் அன்பின் பரிசுத்தமாகும். குமாரனாகிய இயேசு நாம் நடப்பதற்கான பரிசுத்தமான அடிச்சொல்லை அன்போடு முன்வைத்து போனார், மாதிரியை காண்பித்தார். முன்மாதிரியான அன்பு. இயேசு நம்மை பார்த்து, மகனே மகளே, நான் உன்னை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், என் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டேன், அதுபோல உன்னாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும், உன்னை பரிசுத்த பாதையை வழிநடத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அன்போடு கர்த்தர் கூறுகிறார். நமக்கு பாவ சோதனைகள் வரும்போது நமது கால்கள் சறுக்கி விடுமோ என்று கலங்கும் வேளையில் துரிதமாய் ஓடி வந்து நம்முடைய கிருபையினால் தாங்குகிறார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மார்க்கங்களும் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்ற அறிவுரை கூறுகிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரமே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான முன்மாதிரியை இயேசு அன்போடு காண்பித்தார். பரிசுத்த அடிச்சூழலை பின்வைத்து போனார். மற்ற மார்க்கம் எல்லாம் வாழன்னு சொல்லத்தான் செய்து, ஆனால் அதுக்கு முன்மாதிரி இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு முன்மாதிரியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து போனவராய் இருக்கிறார். ஆசிரியர் ஒரு மாதிரி கணக்கை செய்து காட்டும் போது நாம் சுலபமாக மற்ற கணக்குகளையும் செய்து முடித்து விடுகிறோம். அதுபோல இயேசு நமக்காக மாம்சம் இரத்தமுடையவராய் மனுஷகுமாரனாக வாழ்ந்து முன்மாதிரி காண்பித்தபடியால் நம்ம நிச்சயம் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூழலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வேதத்தெல்லாம் வாசிக்கிறோம். இயேசு பேச்சிலும் செய்கையிலும் நடக்கையிலும் பரிசுத்தராய் விளங்கினார். எவ்வளவு அருமையாய் சுவிசேஷ சமாரியா ஸ்திரீக்கு சொல்லி அந்த மகளை பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் வரும்போதெல்லாம் அந்த சோதனைக்கு தப்ப முடியாத போக்கையும் இயேசு உண்டு பண்ணுகிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் நாம் எப்படி இருந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் மிகவும் அவசியம். எபிரேயர் 13:12 குமாரன் அருகிலே வருகிறார், பாவ அழுக்கை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். அதனால பிரியமானவர்களே, நமக்கு பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதபடி தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. பரிசுத்தம் இல்லாதபடி நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். இந்த உலகம் முழுவதும் அசுத்தத்துக்குள்ளே இருந்தாலும், உலக ஜனங்கள் அசுத்தத்துக்குள்ளே இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கென்றே கர்த்தர் தெரிந்து எடுத்திருக்கிறார். நம்ம அதனால பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம், வசனத்தை கவனிப்போம், முன்மாதிரி பின்பற்றுவோம், தேவ சமூகத்தில் காணப்படுவோம், வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் நாம் தரித்திருப்போம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து நம்மை காத்துக்கொள்ள வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் காத்த தெய்வம் இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தம் ஒரு மகத்துவமானது. பரிசுத்தம் இல்லாதபடி பரலோக ராஜ்யம் கிடையாது. பரிசுத்தத்தை நமக்குள்ள நிலைநிறுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும். அதனால பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுவோம், வேத வசனங்களை கை கொள்ளுவோம், பரிசுத்தத்தில் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இந்த உலகம் அசுத்தம், இந்த உலகத்துக்குரிய அதிபதியும் அசுத்தம் தான். எல்லாம் அசுத்தமாக இருக்கிற இந்த உலகத்துல தான் நம்மை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். அதனால பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம், வாழ்வோம், கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க இங்கேயே நம்மை தைரியப்படுத்திக் கொள்ளுவோம். தொடர்ந்து நாம் அப்படி பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்மத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் காண்பிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.